தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மே 20ஆம் தேதி அதி கனமழை பெய்யும் என ரெட் அலர்ட் விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். மே 21ஆம் தேதி கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, தேனி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் தொடங்கியது 61வது மலர் கண்காட்சி. பூத்து குலுங்கும் வண்ண மலர்களை கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். சர்ச்சையில் சிக்கிய சேலம் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேலுவுக்கு பஞ்சப்படியுடன் ஓய்வூதியம் வழங்க ஆணை. துணைவேந்தரின் நடவடிக்கையை கண்டித்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட பேராசிரியர்கள் முடிவு. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் 2 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை வழக்கில் மேலும் ஒருவர் கைது. பாலியல் வன்கொடுமை நடந்த தனியார் விடுதியின் மேலாளரை பிடித்து விசாரணை. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 3000 கன அடியாக அதிகரிப்பு. கோடை விடுமுறையை கொண்டாட வரும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. போதைப்பொருள் விவகாரத்தில் குற்றவாளிகளுடன் கைகோர்த்துள்ள காவலர்களை கண்டறிய குழு அமைக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தன்னை பற்றி வெளிவரும் விமர்சன வீடியோக்களில் கவனம் செலுத்துவதில்லை என இளையராஜா விளக்கம். தன் வழியில் சுத்தமாக சென்று கொண்டிருப்பதாகவும் வீடியோ பதிவு வெளியீடு. நீங்கள் என்னை வாழ்த்தி கொண்டிருக்கிற நேரத்தில் கடந்த ஒரு மாதத்தில் ஒரு சிம்பனியை எழுதி முடித்து விட்டேன். இங்கே ஃபிலிம் சாங்ஸையும் எடுத்துட்டு இடையில் இருக்கக்கூடிய சில இடங்களுக்கும் விழாக்களுக்கும் சென்று தலையை காட்டிவிட்டு இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு சிம்பனியை 35 நாட்களில் முழுவதுமாக 4 மூமெண்ட்ஸ் உள்ள சிம்பனினா என்னவோ அதை வட இந்தியர்களை திமுக, காங்கிரஸ், இடதுசாரி கட்சியினர் இழிவாக பேசுகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி பகிரங்க குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் ராகுலுக்கு ஆதரவாக பிரியங்கா காந்தி ரோட் ஷோ. நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று கூறுவதை பிரதமர் நரேந்திர மோடி நிறுத்திவிட்டது ஏன் என கேள்வி. கோவாக்சின் தடுப்பூசி போட்டுக் கொண்ட 3இல் ஒருவருக்கு பாதிப்புகள் இருப்பது ஆய்வில் கண்டுபிடிப்பு. சுமார் 50% பேருக்கு சுவாச குழாயின் மேல் பகுதியில் தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல். பசுவதை செய்வோரை தலைகீழாக தொங்க விடுவோம். பீகார் பரப்புரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எச்சரிக்கை. சென்னை மணலிபுதூரில் நிலத்தகராறில் சிசிடிவி உடைப்பு. பிரபல இயக்குநர் ப. ரஞ்சித்தின் அண்ணன் உட்பட 2 பேர் மீது போலீசில் புகார். நாகை அருகே எல்லை தாண்டி கடல் அட்டை பிடித்த இலங்கை மீனவர்கள் 14 பேர் கைது. சூறாவளி காற்றால் திசை மாறி வந்துவிட்டதாக இலங்கை மீனவர்கள் விளக்கம். மும்பையில் 16 பேரை பலிகொண்ட ராட்சத பேனர். உதய்பூரில் பதுங்கியிருந்த விளம்பர ஏஜென்சி உரிமையாளர் கைது. குஜராத்துக்கு எதிரான போட்டி ரத்தானதால் 1 புள்ளி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்ற ஹைதராபாத் அணி. பிளே ஆஃப் செல்லும் கடைசி அணி சென்னையா, பெங்களூரா என நாளை தெரியும். ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில்
பிற்பகல் 1 மணி வரைக்கும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிவகங்கை, கடலூர், கரூர், சேலத்திலும் பிற்பகல் 1 மணி வரைக்கும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரத்திலும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள அந்த விவரங்களை இந்த முக்கிய செய்தியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, கடலூர், கரூர், சேலம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் ஆகிய இந்த மாவட்டங்களிலெல்லாம் பிற்பகல் 1 மணி வரைக்கும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 100 யூனிட் இலவச மின்சாரத்திற்கு தமிழ்நாடு அரசு கட்டுப்பாடு விதிக்கிறதா என்ற சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், இதில் என்ன சர்ச்சை தற்போது எழுந்திருக்கிறது? சார்ந்த விளக்கமாக மின்சார வாரியத்திலிருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? அபிநயா, கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்னதாக மின் நுகர்வோர், அதாவது மின் எண் வைத்திருக்கிறவர்கள் அனைவருமே ஆதார் எண்ணை இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை மின்வாரியம் அறிவித்திருந்தது. கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்னதாக இந்த பணிகள் நிறைவு பெற்று அனைவருமே தற்போது இந்த ஆதார் எண்ணை மின் இணைப்பு எண்ணோடு இணைத்திருக்கிறாங்க. தற்பொழுது இந்த மின் வாரியத்தினுடைய அலுவலர்கள், அதாவது நேரடியாக வீடுகளுக்கு சென்று ரீடிங் எடுக்கக்கூடியவர்கள், தற்போது அவர்களுக்கு கூடுதலாக ஒரு பணியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு குறுகிய பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு குடியிருப்பு இருக்கக்கூடிய வீடுகளுக்கு ஒரே எண்ணில் அந்த எண்கள் இருந்தா, அதாவது இப்போ ஒரே ஒரு இபி ஆதார் நம்பர் இணைக்கப்பட்டிருக்கும். அந்த நம்பரோடு இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுக்கப்படக்கூடிய நிலையில அதனுடைய விவரங்களை முழுமையாக சேகரிக்க வேண்டும் என்ற ஒரு தகவலானது தற்போது கடந்த ஒரு வாரமாக இந்த கணக்கீடு முறைகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பா இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு தந்தை இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு 3-4 பசங்க இருப்பாங்க. அவங்களுடைய வீடுகளுக்கும் அவங்களுடைய விவரங்களையும் பெற்று அந்த கணக்கீட்டு முறையை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த வீடு ஒரே நபரினுடைய பெயர்ல மட்டும் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய மற்ற வீடுகள் ஒரு 3-4 வீடுகள் ஒன்றாக இருக்குன்னா அது மொத்தத்தையும் மெர்ஜ் பண்றதுக்கான ஒரு திட்டம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி பொதுமக்கள் அந்த இபி ரீடிங் செய்யக்கூடியவங்க கிட்ட எழுப்பி இருக்கிறாங்க. இது தொடர்பாக தொழிற்சங்கங்கள், அதாவது மின்வாரியத்தினுடைய தொழிற்சங்கங்கள் என்ன பண்றாங்கன்னா, மின்வாரியத்திற்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்துல ஏற்கனவே ஒரு 6000 பணியிடங்கள் காலி பணியிடங்களா தற்போது இந்த ரீடிங் செய்யறவங்களுக்கு இருக்கு. இந்த நிலையில இந்த கூடுதல் பணிகள் கொடுக்கறீங்க, அது மட்டும் இல்லாம கடுமையான ஒரு நெருக்கடியான கேள்விகளுக்கு நாங்க பதிலளிக்க வேண்டிய சூழல் இருக்கு, பொதுமக்கள்லாம் இந்த மாதிரி கேள்விகளை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்ட பிறகுதான் இந்த தகவலானது தற்போது மின்வாரி அதிகாரிகளிடம் நம்ம தொடர்பு கொண்டு கேட்டோம். தற்போதைக்கு இது குறித்தான அதிகாரப்பூர்வமான அந்த அறிவிப்பை தற்போது மின்வாரியம் உறுதிப்பட தெரிவிக்கல. தற்போதைக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் இந்த கணக்கீட்டு முறையில் குறிப்பாக ஏற்கனவே 1,67,000 கோடி ரூபாய்க்கு மேலாக மின்வாரியம் இழப்பீட்டில் இருப்பதாக தெரிவிக்கக்கூடிய நிலையில இந்த 100 யூனிட் மின்சாரத்தில் தற்பொழுதும் பல்வேறு முறைகேடுகள் இருக்கிறது. குறிப்பாக வாடகைதாரர்கள் இல்லாமல் மற்ற ஒரே வீட்டை சார்ந்தவர்கள் 3-4 இணைப்புகளை வைத்திருக்கிறார்கள் உள்ளிட்ட பல விவரங்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் இதை கணக்கீடு செய்வதற்காக தற்போது முதற்கட்டமாக இந்த ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. எனவே அதிகாரப்பூர்வமாக இன்று அல்லது நாளைக்குள்ளாக இது தொடர்பாக மின்வாரியம் ஒரு முழுமையான விளக்கத்தை தெரிவிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 100 யூனிட் மின்சாரம் ரத்து செய்யப்படுமா என்ற கேள்வியை தற்போது மின்வாரியத்திடம் நாம் கேட்டபொழுது அதிகாரப்பூர்வமாக பதில் சொல்லாட்டியும் கூட இதில் பல வழிமுறைகளை மின்சார வாரியம் கொண்டு வர போகிறது அப்படிங்கறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. அபிநயா, யூனிட் இலவச மின்சாரம் என்பதில் மாற்றமில்லை என்றாலும் அதன் நடைமுறைகளில் பல்வேறு வகைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் அந்த விளக்கம் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.